அதாவது முதல்வர் கரூருக்கு போறோம்னு ஏன் பயம்? இப்போ போனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க. எந்த விதத்திலையாவது கரூர் போல தடுக்கணும். முதலாவது போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க முன்னாடிலாம் என்னென்ன செஞ்சிருப்பாங்கன்னு மக்கள் எல்லாம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். எஃப்ஐஆர் கூட படிக்காத அளவுக்கு ஒரு வழக்கறிஞர் டீம் நீங்க போய் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்கீங்க. முதல் எஃப்ஐஆர் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆளே இருக்க மாட்டோம். அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இவர்களுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு. இல்ல, உச்ச நீதிமன்றம் அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை சொல்லி இவர்கள் சொன்ன பிறகு இவர்களுக்கு இன்னும் என்ன செய்யறதுன்னு புரியல. அதாவது முதல்வர் கரூருக்கு போறோம்னு ஏன் பயம்? சரி, சிபிஐட்ட போய் என்ன பெட்டிஷன் கொடுக்க முடியும்? சிபிஐ அவங்களுடைய விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. சிபிஐட்ட போய் என்ன பெட்டிஷன் கொடுக்குறீங்க? என்ன விசாரிக்கும் சகோதரர் ஆதவர்ஜுன் மேல என்ன செய்யறதுன்னு புரியாம ஏதாவது ஒரு விதத்துல எந்த விதத்திலையாவது கரூர் போல தடுக்கணும். முதலாவது கரூர் போறதால இவங்களுக்கு என்ன பயம்? முதல்வர் கரூருக்கு போறதுனால என்ன பயம் இருக்கு உங்களுக்கு? இப்போவே இவ்வளவு பெட்டிஷன் போடுறாங்கல்ல. அப்ப போன வருடம் இப்ப இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு முதல்வருடைய கரூர் பயணத்தை இவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்திருப்பாங்க. எதனால முதல்வர் கரூருக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அங்க போனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க. சோ இவ்வளவு தூரம் இப்போவே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க முன்னாடி எல்லாம் என்னென்ன செஞ்சிருப்பாங்கன்னு மக்கள் எல்லாம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். சிபிஐல போய் என்ன பண்ணணும்? சிபிஐட்ட என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்க? என்ன பண்ணணும்? சிபிஐல அவங்களுடைய விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு பெண்டிங் இருக்கு. இவர்கள் சிபிஐயிடம் என்ன சொல்ல முற்படுகிறார்? இவர்கள் இந்த கேஸை வச்சு என்னென்ன விளையாட்டு காட்டாலும் எங்க கட்சியையும் எங்களுடைய முதல்வரையும் நம்மளுடைய முதல்வரையும் முடக்க பார்த்தார்கள். எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த ஒரு வாரம் கட்சியை முடக்கவும் எங்கள் அனைவரையும் முடக்கவும் முதல்வரையும் முடக்கவும் அனைத்து வேலைகளும் செஞ்சாங்க. அனைத்திலும் தோற்று போய் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசியில் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. முதல்ல போய் எஃப்ஐஆர் படிச்சுட்டு வாங்க, ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றீங்க. எஃப்ஐஆர் கூட படிக்காத அளவுக்கு ஒரு வழக்கறிஞர் டீம் அதை வச்சு எஃப்ஐஆர் நீங்க போய் பெட்டிஷனை ஃபைல் பண்றீங்க. முதல் எஃப்ஐஆர் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுவுமே தெரியாத ஒரு டீம் வச்சுட்டு நீங்க உச்சநீதிமன்றத்துல எல்லாருடைய நேரத்தையும் வீணடித்து நீங்க அதுல போய் முதல்வரை பத்தி தவறா சொல்றாரு. அது எஃப்ஐஆர்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாம போய் சொல்றாரு. இன்னும் சிபிஐ அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டையும் ஃபைல் பண்ணல. எதுவுமே தெரியாம போய் அங்க போய் நிக்கிறது. கரூருக்கு ஒரு முதல்வர் போறதுனால என்ன பயம் உங்களுக்கு? சோ எதுவுமே தெரியாமல் இவங்க போய் நின்றுட்டு இப்ப அதோட அடுத்த வேலை தான் சிபிஐல பெட்டிஷன் கொடுப்பாங்க. இவங்க தானே சிபிஐ வேணான்னாங்க. இவங்க தானே சிபிஐயோட அனைத்து விசாரணை எதிர்த்து அவங்களுடைய ஆட்சி காலத்துல போய் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டாங்க. இன்னைக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்? என்ன விசாரிக்கணும் சிபிஐ? என்னதான் விசாரிக்கணும் சிபிஐ? ஆர்எஸ் பாரதிக்கு வீட்டுல எந்த வேலையும் இல்லை. அவர் அந்த கட்சியில வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆர்எஸ் பாரதி ஒரு பெட்டிஷன் திருப்பி சிபிஐ கொடுத்துருவார். அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லை. இன்னைக்கு அரசு மக்களுக்கான அனைத்து வேலைகளும் சிறப்பா செஞ்சுட்டு வருது. முழு அளவில் அரசு இயந்திரம் மக்கள் பணியை செஞ்சுட்டு வராங்க. சோ இதை அனைத்தையும் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னைக்கு இவர்கள் 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்து விட்டது. 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை அமைக்கணும்னு பார்த்தாங்க. அனைத்தும் தோல்வி அடைந்து இந்த 2 கட்சியும் இன்னைக்கு தேய்ந்து கொண்டே போகிறது. இத்தோட இந்த இன்னொரு ஒரு சில மாதங்களில் இந்த கட்சியில ஆளே இல்லாமல் போயிடும் அளவிற்கு இருக்குது. இன்னொரு 10-15 பேரை தவிர இந்த 2 கட்சியிலும் அதிமுகவும் திமுகவும் ஆளே இருக்க மாட்டோம். அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இவர்களுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு.